பாருங்க, ஒரு அஸ்திபாரத்தை கரெக்டாக போடலைன்னா எவ்வளோ பெரிய கட்டணம் கட்டினாலும் கரெக்டாக நிற்காது. நான் கட்டணம் கட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினது ஏன்னா நின்று போச்சு விடுங்க. ஆனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எந்த அளவுக்கு மேலே நம்ம பணம் போடுறோமோ அந்த அளவுக்கு கீழே பணம் போட வேண்டியது இருக்குது. எனக்கு கட்டணம்னா ஒரு 4 சைக்கிள் அப்படியே கடை அடுக்குனா கட்டணம் ஆயிரும். நான் சின்ன வயசுல எல்லாம் யோசிச்சிருக்கிறேன், அது என்ன பெருசா. ஆனால் எந்த அளவுக்கு மேலே எஃபோர்ட் போடுறாங்களோ அதே அளவுக்கு கீழே மேலே எவ்வளவு கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதே அளவுக்கு அதை விட அதிகமாய் செலவு பண்ணுறோம் கட்டணத்துக்கு. ஏன்னா அப்போதான் அந்த அஸ்திபாரம் கரெக்டாக இருந்தாச்சா கட்டணம் கரெக்டாக நிற்கும். அப்படி இல்லைன்னா கட்டணம் கட்டுறது வேஸ்ட்டு, கொஞ்ச நாளில் கட்டணம் எல்லாம் போயிடும். அதனால அஸ்திபாரங்களை திரும்ப திரும்ப நம்ம கொண்டு வர்றது ரொம்ப அவசியம். அஸ்திபாரம் கரெக்டாக இருந்தால் தான் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை கரெக்டாக இருக்கும், ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்க போகிறது. ஆகவே அஸ்திபாரங்களை சரியாக போடணும். ஆகவே தான் இந்த அஸ்திபாரம் என்கிற தலைப்பில் திரும்ப நாங்கள்லாம் 10 வருஷமாக ரட்சிக்கப்பட்டாயிருச்சு. நாங்கள்லாம் பைபிள் காலேஜ் முடிச்சாச்சு. எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து, நான் சின்ன பிறக்கும் போதே பாஸ்டர் பிள்ளையாக பிறந்தேன், பாஸ்டர் பையனாக பிறந்தேன். மறுபடியும் எதுக்கு அஸ்திபாரம் தொடரணும்? நாங்கள் சண்டே கிளாஸ்லேயே நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னு, நானும் எந்த அளவுக்கு கற்றுக்கிறேன்னு பார்க்கலாம்னா, அஸ்திபாரங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு அஸ்திபாரத்தில் முதல் பகுதியாக என்ன போதிக்க போகிறேன்னா, தலையாய சத்தியம். எல்லாம் சொல்லுங்க, தலையாய சத்தியம். ட்ரூத் ஆஃப் ஆல் ட்ரூத்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தலையாய சத்தியம். இதை தான் இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்ன ட்ரூத் ஆஃப் ஆல் ட்ரூத்ஸ்? நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. ரட்சிப்பை குறித்த சத்தியம் இருக்கிறது, நீதிமானாகிறதை குறித்த சத்தியம் இருக்கிறது, ஞானஸ்தானத்தை குறித்து சத்தியம் இருக்கிறது இல்லையா, குழந்தை பிறக்கிறதை குறித்து சத்தியம் இருக்கிறது, திருச்சபையில் பரிசுத்தமாய் வாழ்கிறதை குறித்து சத்தியம் இருக்கிறது. ஆனால் இந்த சத்தியங்களுக்கு எல்லாம் தலையாய ஒரு சத்தியம் இருக்கிறது, அதுதான் அடிப்படை. அந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டாதான் மற்ற சத்தியங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளவே முடியும். அது என்ன சத்தியம்னா, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் வேணும் இல்லையா? நம்ம சபைக்கு கூடி வர்றோம், நம்ம கேள்வி கேட்கணும், ஏன் கூடி வருகிறோம், அப்புறம் வை, ஏன், எதுக்கு கூடி வருகிறோம், யார் வரணும் சபைக்கு, யார் யார் என்னென்ன பண்ணணும் திருச்சபையில், எப்போ கூடி வரணும். ஏன்னா வேதவசம் சொல்லுகிறது சபை கூடி வருகிறதை விட்டு விடாதீர்கள். எக்ஸாம்பிள் தான் சொல்லுங்க, சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள்னு வேதவசம் சொல்லுகிறது. அப்போ நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா, ஏன் கூடி வரணும், எதுக்கு கூடி வரணும், யார் கூடி வரணும், எப்போ கூடி வரணும், என்ன காரணத்துக்காக கூடி வரணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளுக்குமே இப்படி கேள்வி கேளுங்க. நான் ஏன் வாழ்கிறேன், எதுக்கு வாழ்கிறேன், நான் இந்த பூமியில் எதுக்கு கல்யாணம் பண்ணுறேன், எதுக்கு குழந்தை பிறக்கிறேன், நான் இப்போ அதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் இந்த சபை கூடி வருதலை விட்டு ஏன் கூடி வரணும், அதுதான் ரொம்ப முக்கியமான நோக்கம். எதுக்கு, யார் கூடி வரணும், எப்போ கூடி வரணும், அதுக்கெல்லாம் அடிப்படை ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, ஏன் கூடி வரணும் சபை, ஏன் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த ஏங்கிற கேள்வி எப்பவுமே நாம் சுவிசேஷத்தை புரிந்து கொண்டிருக்கிற விதத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. நாம் சுவிசேஷத்தை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம், சுவிசேஷத்தை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம் என்பதோடு கூட எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கிறது. நான் வாழ்றது, நான் சபைக்கு வர்றது, நான் ஜெபிக்கிறது, எல்லாமே நான் சுவிசேஷத்தை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கிறது. சுவிசேஷம் எதனோட கனெக்ட்ல இருக்குதுன்னா, சிருஷ்டிப்போட கனெக்ஷன்ல இருக்கு. நான் ஏன் சர்ச்சுக்கு வரணுங்கிறது சுவிசேஷத்தோட கனெக்ட் பண்ணி இருக்கிறது. நான் எப்படி சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கிறேன், சுவிசேஷம் என்னுடைய மனதிலே நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்பதை பொறுத்து தான் நான் சர்ச்சுக்கு வரதனோட காரணம் அடங்கி இருக்கிறது. இந்த சுவிசேஷம் எதனோட கனெக்ட் பண்ணிருக்குதுன்னா, சுவிசேஷம்னா என்ன, சிருஷ்டிப்புல அங்கே சுவிசேஷம் அடங்கி இருக்கிறது. அப்போ எல்லாத்துக்கும் ஏங்கிற ரீசன் நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. நான் என்ன கண்ணாடி போட்டு கடவுளை பார்க்கறனோ, நான் என்ன கண்ணோட்டத்தில் கடவுளை பார்க்கறனோ, அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு புரிதலும் அடங்கி இருக்கிறது. அதுதான் நான் சொல்கிறேன் சுவிசேஷம். என்னுடைய வாழ்க்கையில் என்ன கண்ணோட்டத்தோடு நான் கடவுளை பார்க்கிறேன், என்ன கண்ணோட்டத்தில், என்ன கண்ணாடியில் கடவுளை பார்க்கிறேன்ங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன் என்பதற்குண்டான காரணமாக அமைகிறது.
ஆல் திங்ஸ், வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களுமே ஏன் பண்றேங்கிற கேள்விக்கு இதுதான் காரணம். நான் விளையாடுறேன், ஏன் விளையாடுறேன்? நான் கார் ஓட்டுறேன், ஏன் கார் ஓட்டுறேன்? ஏன் கார் ஓட்டணும்? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை இருக்கிறது. அதெல்லாம் நான் கொண்டு வரேன்னா, எதுக்கு நீங்கள் சமைக்கணும், எதுக்கு புருஷன் கூட பேசணும், எதுக்கு குழந்தை கூட பேசணும், எதுக்கு, அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வாரங்களில் கொண்டு வரேன் நான். ஆனால் நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படை காரணம் ஒன்று இருக்கிறது. சபை கூடி வருது. ஏன் கூடி வரணும்னா அது எதோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறதுனா, நான் என்ன கண்ணோட்டத்தில் கடவுளை பார்க்கிறேன், கடவுளை நான் என்ன இந்த மாதிரி பார்க்கிறேன், அதனோட அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ரீசன் அமைந்திருக்கு. ரீசன் ஆஃப் லைஃப் அதுதான். நான் என்ன கண்ணோட்டத்தில் கடவுளை பார்க்கிறேன். கவனிங்க, எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். காணக்கூடிய இந்த உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது, காணப்படாத உலகங்கள் இருக்கிறது, அதுவும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, இந்த காணக்கூடிய உலகமும் காணக்கூடாத உலகங்கள், வானம், பூமி, நட்சத்திரம், சந்திரன் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகங்களும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதெல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா அன்கிரியேட்டட் ரியாலிட்டி ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்படாத ஒன்று இருக்கிறது. காணக்கூடிய உலகங்கள், காணக்கூடாத உலகங்கள், பரலோகங்கள், இதெல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிக்கப்படாத நித்தியமாய் வாழுகிற ஒரு ரியாலிட்டி இருக்கிறது. அதை தான் நம்ம தேவன்கிறோம். சிருஷ்டிக்கப்படாத ஒண்ணே ஒண்ணு என்ன? சிருஷ்டிக்கப்படாத ஒண்ணே ஒண்ணு தேவன். எல்லாருக்கும் அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியா இருக்கிறார். இதுதான் சத்தியங்களுடைய தலையாய சத்தியம். இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கரெக்டாக போச்சு. ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? தேவன். எல்லாம் சொல்லுங்க, தேவன். இந்த அன்கிரியேட்டட் ரியாலிட்டி தான் செல்ஃப் எக்ஸிஸ்டிங் அன்கிரியேட்டட் ரியாலிட்டி. தன்னில் தானே வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த குவாலிட்டி இருக்கிற ஒன்னே ஒன்று, அது மட்டும் தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அன்கிரியேட்டட் ரியாலிட்டி, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். தொடக்கம் என்பது அவசியம் இல்லாதவருக்கு முடிவு என்பது அவசியம் இல்லாத ஒரே ஒரு ரியாலிட்டி அது மட்டும் தான். துவக்கம், முடிவு அவருக்கு அவசியம் கிடையாது. தன்னில் தானே நிறைவுற்றவர். மற்ற சிருஷ்டிக்கெல்லாம் ரீசன் அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். அன்கிரியேட்டட் ரியாலிட்டி அதுதான் மற்ற எல்லா சிருஷ்டிப்புக்கும் அடிப்படை காரணராய் இருக்கிறது. மற்றதுக்கெல்லாம் ஜீவன் வெளியில இருக்கிறது. ரீசன் ஆஃப் லைஃப் இஸ் அவுட் சைட் ஆஃப் த லைஃப். பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். மீனுக்கு வாழ்க்கை எங்க இருக்குது? தண்ணியில் இருக்குது. மரத்துக்கு வாழ்க்கை எங்க இருக்குது? மண்ணில். அது வாழக்கூடிய ரீசன் வந்து அதுக்கு வெளியில் இருக்குது. தன்னில் தாமே நிறைவுற்ற, துவக்கமும் முடிவும் இல்லாத, செல்ஃபா பூரணமான ஒன்று இருக்குமானால் இதுதான் இந்த அன்கிரியேட்டட் ரியாலிட்டி. சிருஷ்டிக்கப்படாத ஒரு ரியாலிட்டி. அது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்போ இப்போ சப்ஜெக்டுக்காக இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? அதான் இன்னைக்கு கேள்வி. எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேரோட கிறிஸ்தவர்களுடைய மனதில் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம்னா, ஒரு சேர் எடுத்து கடவுளுங்கிறது இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். இதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம்? அவர் வந்து தண்ணி அப்படியே அது ஜில்லுனாக்குனா ஐஸ் ஆகிடுது, அது குமாரன் சரீரத்தில் வந்தார், அப்புறம் அது சூடாக்குனா ஆவியாகிடுது, அதனால் அவர் ஆவியாக இருக்கிறார். ஒரே கடவுள் அவர் தன்னை பல விதங்களிலே வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். தன்னை குமாரனாக வெளிப்படுத்துகிறார், தம்மை பரிசுத்த ஆவியானவராக வெளிப்படுத்துகிறார். ஆனால் கடவுள் ஒன்று தான். இந்த கடவுள் வந்து தன்னை பல விதங்களிலே குமாரன், பரிசுத்த ஆவியானவராக வெளிப்படுத்துகிறார். அவர் தன்னில் தானே நிறைவுற்றவர் அப்படின்னு நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணுறோம், நம்ம நம்புகிறோம். ஆனால் 1ஆம் நூற்றாண்டில் தோன்றின ஹெரசி, அது
ஒரு தவறான போதனை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது ஒரு தவறான போதனை 1ஆம் நூற்றாண்டுல. இந்த ஹெரசி, இந்த தவறான போதனைகளை தடுப்பதற்கு தான் இந்த திருச்சபை மூப்பர்கள் எல்லாம் ஒன்று கூடி நிசேயா விசுவாச பிரமாணத்தை அவர்கள் உருவாக்கினார். இந்த ஒரே கடவுள் தன்னை 3 விதமாக வெளிப்படுத்துகிறார், ஆனால் கடவுள் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த ஹெரசியை அட்டாக் பண்ணுறதுக்கு தான் நிசேயா விசுவாச பிரமாணம். நீங்கள் எங்கேயாவது வாசிங்க, நிசேயா விசுவாச பிரமாணம் உண்டாங்க. நாங்கள் 3 பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். நம்ம எல்லாம் அப்படிதான் நினைக்கிறோம் இல்லையா? ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் தன்னில் தானே நிறைவுற்றவர், அவர் வந்து என்ன வேணாலும் செய்ய வல்லவர், அவர் தன்னால இருக்கிறார், அவர் தன்னை குமாரனாக வெளிப்படுத்தினார், அவர் தன்னை பரிசுத்தாவியானவராக வெளிப்படுத்தினார். இப்படிதான் நினைக்கிறோம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. காத்து, தண்ணி, ஐஸ், இது எல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் கடவுளை எனக்கு எப்படி காட்டுகிறதுனா, நீங்க 3 பேர் வாங்க, நீங்க 3 பேர் சேர் எடுத்துக்கலாம். எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் சொல்லி வச்சு போட்டு வந்தீங்களா? அழகா இருக்கு. அது சேர் எடுத்துக்கலாம். நான் இதை போர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு யோசிச்சேன். வா சேர் இப்படி நீங்க சேருக்கு போ. இப்போ பைபிள் எனக்கு என்ன சொல்லிக்குதுன்னா, கடவுள் யாருன்னு எப்படி சொல்லி கொடுக்குன்னா, இப்படி சொல்லி கொடுக்கணும். ட்ரையூன் அவங்க 3 பேர்னு சொல்லுது பைபிள். அப்படி ஒரு கடவுளை வேதம் எனக்கு போதிக்கிறது. இப்படி கிடையாது, இப்படி இல்லையா? இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி இவங்க 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒன்னா இருக்கிறாங்க. பைபிள் எனக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கு. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. நம்ம 3 தேவர்களை கும்பிடுறது கிடையாது. இவங்க 3 பேர் தனித்தனியா இருக்கிறாங்க, இவங்க 3 பேர் தனித்தனி தேவர்கள். நம்ம ட்ரையோனிசம் கும்பிடுறது கிடையாது. நம்ம வந்து 3 தேவர்களை கும்பிடுறது கிடையாது. 3 தேவர்களை நம்ம கும்பிடுறது இல்லை. இவருக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர் ஒரு வேலை செய்கிறார், அவர் ஒரு வேலை செய்கிறார், அவர் ஒரு வேலை செய்கிறார். இந்த 3 தேவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. ட்ரையோனிசத்தை நம்ம கும்பிடுறது கிடையாது. நம்ம 3 பர்சனாலிட்டிஸ், 3 தனித்தனி ஆழ்த்தத்துவமுடைய நபர்கள், 3 தனித்தனி ஆழ்த்தத்துவமுடைய நபர்கள், அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். இப்போ பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு உறவு இருக்கிறது, குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் ஒரு உறவு இருக்குது. 3 பேர் கைப்பிடிச்சுட்டாங்க. பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு உறவு இருக்கிறது, குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் ஒரு உறவு இருக்கிறது, பரிசுத்தாவிக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அதே மாதிரி இப்படி பரிசுத்தாவிக்கும் குமாரனுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. இவங்க 3 பேர்த்துக்கும் இந்த உறவு அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது, அது ரொம்ப கரெக்டா இருக்குது. அவங்க 3 பேருக்கு இன்செப்பரபிள். அவங்க 3 பேர் தனித்தனி ஆழ்த்தத்துவம் உடையவர்களா இருந்தா கூட இந்த 3 பேரும் ஏன் தேவனா இருக்கிறாங்க? தனித்தனி தேவர்கள் கிடையாது. இவங்க 3 பேர் தனித்தனி தேவர்கள் கிடையாது. நல்லா கவனிங்க, இவங்க 3 பேர் தனித்தனி தேவர்கள் கிடையாது. இந்த பிதா எப்படி தேவனா இருக்கிறார்னா, இவங்க பிதா குமாரனோட பரிசுத்தாவியோடு இருக்கிற அந்த உறவினாலே அவர் தேவனா இருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த குமாரன் எப்படி தேவனா இருக்கிறார்னா, இந்த பிதாவோடு பரிசுத்தாவியோடு இருக்கிற உறவினாலே அவர் தேவனா இருக்கிறார். இந்த பரிசுத்தாவியானவர் எப்படி தேவனா இருக்கிறார்னா, இந்த குமாரனோட பிதாவோடு இருக்கிற உறவினாலே அவர் தேவனா இருக்கிறார். இவங்க 3 பேர் தனித்தனி தேவர்கள் கிடையாது. இவங்க 3 பேரும் அடுத்தவங்களோட இருக்கிற உறவினாலே அவர்கள் தேவனா இருக்கிறார்கள். இன்னொன்று நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. நம்ம தேவன்னு சொல்றது அவங்க 3 பேருக்குள்ள இருக்கிற அந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உறவை நம்ம தேவன்னு சொல்றோம். 3 பேருக்குள்ள ஒரே சிந்தை, ஒரே உறவு, அந்த ஐக்கியம், அதை தான் நம்ம தேவன் சொல்றோம். அதனால தான் வேத வசனம் என்ன சொல்லுகிறதுனா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆதியிலே தேவன், அந்த தேவன்கிற இடத்துல வேதத்தை படிச்சவங்க தெரியும், எலோகிம் என்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க. அந்த எலோகிம் அப்படிங்கிற வார்த்தை
சிங்குலரா ப்ளூரலா? எலோகிம் சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். எலோகிம்ங்கிற வார்த்தை ப்ளூரல். குடும்பம்ங்கிற வார்த்தை சிங்குலரா ப்ளூரலா? குடும்பங்கள் குடும்பம் குடும்பங்கிறது சிங்குலர், குடும்பங்கள் ப்ளூரல். அது சிங்குலரா இருந்தா கூட ப்ளூரலா இருக்குது. எலோகிம்ங்கிற வார்த்தை தேவன் நீங்க மொழிபெயர்த்திருக்கிற வார்த்தை. இட்ஸ் a plural in nature. அது 3 பேரை குறிக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. 3 பேரும் சேர்ந்தாதான் தேவன். எதன் அடிப்படையில் தேவனா இருக்கிறாங்க? பிதா குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் இடையே இருக்கிற அந்த உறவின் அடிப்படையில் பிதா தேவனா இருக்கிறார். குமாரன் எப்படி தேவனா இருக்கிறார்? பரிசுத்தாவிக்கும் குமாரனுக்கும் இருக்கிற அந்த உறவின் அடிப்படையில் தேவனா இருக்கிறார். பரிசுத்தாவி எப்படி இருக்கிறார்? இவங்க 2 பேருக்கு இருக்கிற உறவின் அடிப்படையில் அவர் தேவனா இருக்கிறார். நாம தேவன், ஆனா நம்ம 3 தேவனை கும்பிடுறோமா? கிடையாது. அவங்க எப்படி தேவனானாங்க? இந்த உறவின் அடிப்படையில் அவர் தேவனா இருக்கிறாங்க. இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்துதான் நம்ம தேவன்கிறோம். அவர்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு ஒரே ஐக்கியமா இருக்கிறது. அதுதான் நம்ம தேவன்கிறோம். நம்ம தேவன் இப்படி இல்லை, தனியா எங்கேயோ உட்காந்துட்டு யாரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி உட்காந்துருக்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் தன்னில் தானே நிறைவுற்றவரா என்ன? இவருக்கு 3 பேர்த்துக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, அவர்கள் செரிஷ் பண்றாங்க ஈச் அதர். அவங்க 3 பேரும் அவங்கள லவ் பண்றாங்க. அது ஒரு விதமான ஒரு உறவு அவர்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப நிறைய பேரோட மனசுல, நம்மளுடைய மனசுல எல்லாம் தேவன் இப்படி இருக்கிறார் தனியா. அவர் தன்னில் தானே நிறைவுற்றவனா அவரையே பார்த்துக்கிட்டு அவருடைய குறைவுகளை, அவருடைய தேவைகளை எல்லாம் அவரே சரி செஞ்சுட்டு அப்படி இருக்கிறார்னா, அப்படி ஒரு தேவன் ஒரு மனுஷனை படைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு தேவன், தனியா இருக்கிற தேவன், தன்னை தானே பார்த்து கொண்டிருக்கிற தேவன் ஒரு மனுஷனை படைச்சிருந்தா எப்படி வரும்? அதே மாதிரி தருமா, அவனை மட்டும் தான் பார்ப்பான். மற்றவங்க யார் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டான். அவன் தன்னை சரி பண்ணிக்கணும்னு யோசிப்பான். தன்னைக்கு எல்லாம் எனக்கு. ஆனா அப்படி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு ஏன் உருவாக்கணும், ஏன் படைக்கணும்? இப்படிப்பட்ட தேவன் ஏன் மற்றவர்களை படைக்கணும்? நீங்க என்ன யோசிப்பீங்க? அவருக்கு ஒரு தேவை இருந்தது. என்ன தேவை? அவருக்கு ஆராதனை தேவையா இருந்தது. அதனால தேவனுக்கு ஆராதனை தேவை. அந்த தேவையின் நிமித்தமாக தேவன் எல்லாத்தையும் படைத்தார் நீங்க சொல்லலாம். நானும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். இவருக்கு ஒரு இப்படி தனியா இருக்கிறது, இவருக்கு ஒரு ஆராதனை தேவை. ஆகவே அந்த ஆராதனைக்காக மற்றவர்களை எல்லாம் சிருஷ்டித்தார். பட் இங்க ஏற்கனவே ஆராதனை இருக்குது, ஏற்கனவே அன்பு இருக்குது, ஏற்கனவே உறவு இருக்குது. இங்க ஏற்கனவே ஆராதனை இருக்குது. எப்படி ஆராதனை? பிதா குமாரனை பார்த்து வா சூப்பர்ங்கிறாரு. குமாரன் பிதாவை பார்த்து ஐயோ நீங்க தான் சூப்பர்ங்கிறாரு. பரிசுத்தாவியான பிதாவை பார்த்து நீங்க தான் சூப்பர்ங்கிறாரு. ஏற்கனவே அவர்களுக்குள்ளே ஒரு ஆராதனை இருக்கிறது, ஏற்கனவே ஒரு நிறைவு இருக்கிறது, ஏற்கனவே அவர்களுக்குள்ளே ஒரு அன்பு உறவு இருக்கிறது. இங்கே ஆராதனைங்கிறது தேவைப்படுது இவருக்கு. இங்க ஏற்கனவே என்ன இருக்கிறது? ஆராதனை இருக்கிறது. எவ்வளவு அழகு அந்த அன்பு! அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்கிறது, உறவு இருக்கிறது, ஐக்கியம் இருக்கிறது, ஒரு பியூட்டி இருக்கிறது, ஒரு ஆராதனை இருக்கிறது. எங்க வீட்டுல இப்போ இங்க ஒரு குருவி இப்போ பார்த்தேன். அந்த ஸ்பைக் வச்சிருக்கோம். அந்த குருவி இப்படி இருக்க மாட்டேன். அந்த குருவி 2 எங்க வீட்டுல கூடு கட்டி, வீட்டுக்கு முன்னாடி அந்த பந்தல் போடுறோம், அதுல கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிருச்சு நேற்று. அந்த குஞ்சு வாயை அப்படி திறக்குது. அவ்வளோ அழகா இருக்குது. மூணு குஞ்சு இருக்குதுல்ல, 3 குஞ்சு இருக்குது. இந்த அப்பா அம்மா அந்த குருவி 2 இருக்கு பாருங்க. யாரும் அங்கேயே தான் இருக்கும். ஒன்னா இந்த கரண்ட் மரத்துல இருக்கும், இல்லைன்னா இந்த ஒயர்ல இருக்கும். இவங்க 2 பேரும் அதையும் பார்த்துட்டே கொண்டிருக்கிறாங்க. நான் நல்லா கவனிக்கிறது, அதையே நல்லா கவனிக்கிறது. அதுக்கு இங்க மட்டும் ரெட்டா இருக்கும், வால்ல கொஞ்சோண்டு ரெட்டா இருக்கும். இந்த அப்பா போய் அது புழுவை பிடிச்சிட்டு வருவார். அந்த குருவிக்கு புழுவை பிடிச்சிட்டு வந்தா உட்காருவார். இந்த அம்மா இந்த குருவிகளை விட்டு நகராது. அது முன்னா இந்த கம்பத்துல உட்காரு, இந்த கம்பத்துல உட்காரு, இந்த கம்பத்துல உட்காரும். அது அந்த குஞ்சுகளை அதை பார்க்குற விதம் அது அங்கேயே தான் தெரியுது. நானும் அனுபவம் நேற்று ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம். அவங்க அப்பா கொண்டு வந்து வாயில ஊட்டு வராங்க. அவங்க அப்பா அங்கேயோ கட்டுறாரு எங்களை பார்த்து. என்ன உலக அழகு! இந்த நேஷனல் ஜியாகிரபி சேனல் எல்லாம் பார்க்கும்போது அந்த மீனை எல்லாம் போடுறாங்க பாருங்க கடலுக்குள்ள. அவ்வளோ ஒரு அற்புதமா, அவ்வளோ ஒரு அழகா, அது ஒரு யுனைடெட்.
முந்தானார் ஒரு வீடியோவை பார்த்துருங்க. ஒரு சேவல் ரோட்டில் அடிபட்டு செத்து போச்சு. அந்த கோழி வந்து அந்த இறங்க அந்த சேவல் மேலே இப்படி மழை வருது, இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கு. ஒரு அணில் ரோட்டில் அடிபட்டு செத்துச்சு. இன்னொரு அணில் அதனோட பக்கத்து போய் அதை எழுப்ப முயற்சி பண்ணுது. ஒரு காக்கா வந்து அந்த அணிலை, செத்த அணிலை கொத்த முயற்சி பண்ணுது. இந்த அணில் அந்த காக்காவை துரத்துது. காக்கா கூட சண்டை போடுது அணில். அந்த செத்த அணில அந்த காக்கா அண்டை விட மாட்டேங்குது. அந்த அணில் ஓடி ஓடி வந்து எங்கிருந்து வருது இந்த அப்பா அம்மா, இந்த கொஞ்சு, இந்த அணில் செத்து போச்சுன்னா அவ்வளோ ஒரு அன்பு, இதெல்லாம் எங்கிருந்து வருது? அதுகளுக்கு 2 அறிவுங்கிறீங்க, 3 அறிவுங்கிறீங்களே, எங்கிருந்து வருது அது? நான் பார்க்கும்போது இங்க இருக்கிற அந்த உறவு, அந்த அன்பு எனக்கு இந்த சிருஷ்டிப்புகளிலே அதெல்லாம் வெளிப்படும். அதில் சொல்லுங்க, புரியுதா? எங்கிருந்து இதுகளுக்கு அன்பு வருகிறது? எங்கிருந்து இப்படி ஒரு குமாரன் அப்போ பாதுகாக்கிறாரு? ஐயோ, நீ என்னுடைய நேசகுமாரன் எல்லாம் பிரியமா இருக்கிற நீ அப்போ இவர் சொல்றாரு, நான் சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, உங்களுடைய சித்தத்தை தான் செய்வேங்கிறாரு இவரு. அவர் பரிசுத்தாவியார், நானும் பிதாவினுடைய உள்ளத்திரிகள் எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேங்கிறாரு. சோ இவங்க 3 பேர்த்துக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த உறவு, அந்த 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 உறவு தான், அந்த லவ் தான் இந்த உலகத்துல அவருடைய சிருஷ்டிப்புல வெளிப்படுகிறது. இப்படி ஒரு தேவனை யோசிக்க, இப்படி ஒரு தேவன் இருக்கிறார். இவருக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? உறவு, அன்பு கிடையாது. இவருக்கு ரொம்ப முக்கியமானது கீழ்ப்படிதல். இவரை பொறுத்தளவுல பாவம்னா என்ன? கீழ்ப்படியாமை. எல்லாம் சொல்லுங்க, இவரை பொறுத்தளவு பாவம்னா என்ன? கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமை பாவமாச்சு இவருக்கு. அதனால அந்த கீழ்ப்படியாமைக்கு நான் நிறைய வாட்டி நான் கூட அது சொல்லியிருக்கேன் இல்லையா? பிதா அன்பா இருக்கிறார், அதே சமயத்துல தண்டிக்கணும், அவர் நீதி உள்ள நியாயம், இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றோம். கீழ்ப்படியாமைக்கு அவர் தண்டிக்க வேண்டும். கீழ்ப்படியாமை தண்டனை. அப்ப ரட்சிப்புங்கிறது என்ன? இந்த கடவுள நம்ம நம்புறதை பொறுத்து ரட்சிப்புங்கிறது என்ன? இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிற வழி. இந்த கடவுளை நம்ம கும்பிடுறோம்னா இவருக்கு ரொம்ப முக்கியம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமை பாவத்தை கொண்டு வருகிறது. பாவத்தின் விளைவு தண்டனை. அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதா என்னது? ரட்சிப்பு. எவரை பொறுத்தளவுல ரட்சிப்புங்கிறது என்ன? தண்டனையிலிருந்து எப்படியோ தப்பிச்சு பரலோகத்துக்கு போய் சேர்ந்தோம். அப்ப வாழ்க்கையினுடைய அல்டிமேட் நோக்கம் என்ன ஆயிருதுன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அல்டிமேட் நோக்கம் இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்பிச்சு எப்படியாவது பரலோகம் போயிடும். இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்பிச்சு எப்படியாவது பரலோகம் போகிறதுங்கிறது தான் இந்த கிறிஸ்தவனுடைய அல்டிமேட் நோக்கமா மாறிடுது. இவர்களை பொறுத்தளவுல, இந்த கடவுளை நம்புறவங்களை பொறுத்தளவுல வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? அப்படி எதுக்கு நீங்க பூமியில வாழ்றீங்க? எப்படியாவது பாவத்திற்கு தப்பிச்சு தண்டனை தப்பிச்சு பரலோகத்துக்கு போயிடணும். எப்படி நீங்க பூமியில உங்களுக்கு என்ன நோக்கம்னா ஆத்ம ஆதாயம். அப்போ அப்படி கடவுளை நம்புறவங்க, நேற்று ஒரு ஆர்ச் பிஷப் பேசிட்டு இருந்தாங்க. அவர் பழைய ஏற்பாட்டில் கடவுளா இருந்தாரு, புதிய ஏற்பாட்டில் இயேசுவா இருந்தாரு. அப்படி நம்புறவங்களுடைய எண்ணம், நோக்கம் எல்லாமே, பிரசங்கம் எல்லாம் எப்படி இருக்கும்னா, பாவத்தை பத்தி பேசுவாங்க, ஆத்ம ஆதாயத்தை பத்தி பேசுவாங்க. சர்ச்சுனா 2 டாபிக் தான். ஒண்ணு பாவத்தை பத்தி பேசணும், இல்ல ஆத்ம ஆதாயத்தை பத்தி பேசணும். ஆத்ம ஆதாயம் அழிந்து போகிறார்கள் பேசுவாங்க, இல்லைன்னா பாவம்னு பேசுவாங்களே தவிர வேற வாழ்க்கையினுடைய அர்த்தம் ஒண்ணும் கிடையாது. அப்போ நல்ல கவனிங்க, அவர்களுடைய சுவிசேஷம் என்ன? பரலோகம் போகணும், அதுதான் அவர்களுடைய சுவிசேஷம். இப்படி ஒரு தேவனை தனியா இருக்கிற தேவனை ஆராதிக்கிறவருடைய சுவிசேஷம் பரலோகம் போகணும். ஆனா இங்க அது கிடையாது. இவர்களுடைய நோக்கம் அன்பு, உறவு, ஐக்கியம், அவர்களுக்குள்ள ஒரு 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 உறவு. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஒரு ஜிக்கு அப்படி ஒரு உறவு இருக்கிறது. அதுதான் அவங்களுக்கு முக்கியம். யோவான் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். யோவான் ஒரு யூதன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யோவான் ஒரு யூதன். அவனுக்கு நல்ல பைபிள் தெரியும். ஆதியிலே அப்படின்னா உங்க மனசெல்லாம் எங்க போகணும்னு நல்லா தெரியும்.
ஆதியிலே தேவன். அதான் ஆதியிலே தேவன். பேரஷித் எலோஹிம், ஆதியிலே தேவன். இங்க அதை அப்படியே மாத்துறாரு. ஆதியிலே வார்த்தை, லோகோஸ், லாஜிக் ஆஃப் காட். ஆதியிலே வார்த்தை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவருக்குள் ஆதியிலே ஜீவன் இருந்தது. ஸோ கவனிங்க, இங்கே ஆங்கிலத்தில் பேஷன் டிரான்ஸ்லேஷன் ஒரு வேதம் இருக்குது. கூகுளில் அடித்து வாசிங்க. இந்த இடத்துல வித் காட், ஆதியிலே தேவன் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு, வித் காட் அப்படிங்கிற அந்த இடம். வித்துங்கிற வார்த்தை ப்ரோஸ் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை. ப்ரோஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஃபேஸ் டு ஃபேஸ். எல்லாம் சொல்லுங்க, ஃபேஸ் டு ஃபேஸ். இந்த ப்ரோஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃபேஸ் டு ஃபேஸ்னு அர்த்தம். என்ன ஒரு அர்த்தம்? இந்த உலகமெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி இந்த குமாரன், லாஜிக் ஆஃப் காட், லோகோஸ், தேவனோடு முகமாய் அவர் அமர்ந்திருந்தார். அவருடைய முகத்தை பார்த்துட்டு இருந்தார். இப்போது அவரோட முகத்தை பார்த்துட்டு இருந்தார். ஃபேஸ் டு ஃபேஸ் ரிலேஷன்ஷிப், முகமாய் அவர்கள் அறிந்து கொண்டார். முகமாய் ஒரு விதமான ஒரு புரிதல். அதுதான் அங்க அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவங்களுக்குள்ள அந்த புறம் இருந்தது இல்லையா? அதுதான் நித்திய ஜீவன். நம்ம திரும்ப சொல்றேன், அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியம், அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜிகிஜிக ரிலேஷன்ஷிப், அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு, அதை தான் நம்ம நித்திய ஜீவன். இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு இருக்கிற அந்த உறவு இருக்குது இல்லையா? அந்த அன்பு இருக்கிறது இல்லையா? அதை தான் நம்ம நித்திய ஜீவன். அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பிதாவோடு முகமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் பிதாவை அறிந்திருந்தார், புரிந்திருந்தார். 18வது வசனம் அப்படி சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் வழியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தார். ஏன் அவர் வெளிப்படுத்துறார்? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நான் சொல்றேன், இந்த இயேசு அல்லது இந்த குமாரன் பிதாவை அறிந்து வைத்திருக்கிற மாதிரி இந்த உலகத்துல யாருனாலே பிதாவை அறிந்து வைத்திருக்க முடியாது. இவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்ந்துருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியாருடைய பிரசன்னத்தில் நிறைந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கிறது. இந்த 3 பேருக்குள்ள ஒரு அறிதல் இருக்கிறது. ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்றாங்க, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்றாங்க, ஒருவரில் ஒருவர் நேசிக்கிறாங்க, ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துகிறாங்க. இத ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ், ஆதியில சர்ச் ஃபாதர்ஸ் 1ஆம் நூற்றாண்டுல அவர்கள் இது ஒரு வார்த்தை கொண்டு விளக்குனாங்க. என்ன வார்த்தைனா பெரிகொரோசிஸ். எல்லாம் சொல்லுங்க, பெரிகொரோசிஸ். ஒரு கிரேக்க வார்த்தை கேட்டுங்க, பெரிகொரோசிஸ். பெரினா சர்க்கிள் அர்த்தம், வட்டம். பெரினா என்னது? வட்டம். நம்ம எல்லாருக்கும் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். பெரினா வட்டம். கொரோசிஸ் அப்படின்னா கோரியோகிராஃபி. அந்த வார்த்தை அங்கே தான் வந்துச்சு, கோரியோகிராஃபி. அந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். யார் கோரியோகிராஃபி பண்ணா? இந்த டான்ஸ். கோரியோகிராஃபினா டான்ஸ் அப்படின்னா பெரிகொரோசிஸ். சர்க்கிள் டான்ஸ், சர்க்கிள் டான்ஸ், பெரிகொரோசிஸ். இது திரியேக நடனம்னா ஒரு ட்ரையூன் டான்ஸ். டான்ஸ்னா அவங்க எல்லாம் பாட்டு போட்டு டக்கு டக்குன்னு அப்படி ஆடுறது இல்லை. இட் இஸ் அ ஹார்மோனி. எப்படி ஒரு மியூசிக்ல ஒரு சிங்க்ரனைசேஷன் இருக்குது, இதுவும் அதுவும் ஒத்து போகுது அப்படின்னு ஒரு அழகா அது மாறுது இல்லையா? அவங்களுக்குள்ள ஒரு ஹார்மோனி, அவர்களுக்குள்ள ஒரு டான்ஸ், அதுதான் பெரிகொரோசிஸ். அவர்களுக்குள்ளே ஒரு உறவு. அதை விளக்கறதுக்கு தான் அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. அது ஒரு ட்ரையூன் டான்ஸ். அவர்களுக்குள்ள ஒரு ஹார்மோனி இருக்கிறது, அவர்களுக்குள்ளே ஒரு நடனம் இருக்கிறது, அவர்களுக்குள்ளே ஒரு இசை இருக்கிறது, அவர்களுக்குள்ளே ஒரு நளினம் இருக்கிறது. இதுதான் பெரிகொரோசிஸ். அதுதான் அவர்கள் சர்க்கிள் டான்ஸ். அவர்களுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. அது
கிரியேட்டட் ரியாலிட்டியோட சம்பந்தப்பட்ட ஜீவன். அதுதான் நித்திய ஜீவன். அதுக்கு பேர் தான் நித்தியமா இருக்கிற ஒரு ஜீவன். நித்திய ஜீவன் தான் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹார்மோனி, அவர்களுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அவர்களுக்கு இருக்கிற அந்த 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 உறவு, அவர்களுக்கு இருக்கிற அந்த இசைவு, அவர்களுக்கு இருக்கிற அந்த ஐக்கியம், அவர்களுக்குள்ள அந்த அதைத்தான் நான் சிகிச்சைக்கு ரிலேஷன்ஷிப்ங்கிறேன். அங்க எப்படி வார்த்தை தெரியல, அப்படி ஒரு உறவு, அதான் நித்திய ஜீவன். மத்தேயு 11:27. மத்தேயு 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். என்ன ஒரு வாக்கியம்! பிதாவை தவிர குமாரனை யாரும் அறிந்திருக்க மாட்டாங்க. குமாரனை தவிர பிதாவை யாரும் அறிந்திருக்க மாட்டாங்க. அதுதான் சிம்பிள். இவங்க ரெண்டு பேரும் முகமுகமாய் நித்தியமாய் இருக்கிறதுனால இந்த குமாரன் பிதாவை அறிந்து வைத்திருக்கிற மாதிரி, இந்த பிதா குமாரனை அறிந்து வைத்திருக்கிற மாதிரி வேற ஒருவனும் பிதாவை அறியான் குமாரனை அறியான்கிறார். இப்ப வரேன். தேவனை குறித்ததான நம்முடைய கண்ணோட்டம் அல்லது தேவனை நீங்கள் புரிந்து வைத்திருக்கிற விதம், நல்லா கவனிங்க. தேவனை நீங்கள் புரிந்து வைத்திருக்கிற விதம் இயேசு என்கிற படத்துல பிக்ஸ் ஆகலைன்னா, தேவனை குறித்து நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற படம் இயேசு என்கிற கேரக்டர்ல பிக்ஸ் ஆகலைன்னா தேவனை குறித்த உங்களுடைய அறிவை கேள்வி கேட்க வேண்டும். தேவனை நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சு வச்சிருக்கலாம். ஈவன் வேதத்தின் பல பகுதிகளில் இருந்து கூட தேவனை நீங்கள் புரிந்து வைத்திருக்கலாம். ஒரு விதமாக வேதத்தின் பல பகுதிகளில் இருந்து தேவனை நீங்கள் புரிந்து வைத்திருக்கலாம். ஆனா நீ எந்த தேவனை பற்றி தேவனை இப்படிப்பட்டவர்னு புரிஞ்சு வச்சிருக்கிறியோ அது இயேசு என்கிற படத்துல பிக்ஸ் ஆகணும். அப்படி பிக்ஸ் ஆகலைன்னா நீ தேவனை குறித்து தான் அறிந்து வைத்திருக்கிற அறிவை you have to question. எபிரேயர் 1ல வீட்டுக்கு வச்சுட்டாங்க. நிறைய பேர் தேவனை அறிந்து வைத்திருக்கிறாங்க. மோசே, எலியா, எலிசா, அவர்களெல்லாம் தேவனை குறித்து ஒரு பிக்சர் வச்சிருக்காங்க. ஆனா வேதம் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது இயேசு நிறைவானவர். ஏன்னா அவர்களெல்லாம் தேவனை குறித்து புரிந்து வைத்திருக்கிற அந்த புரிதலுக்கும் அந்த அறிதலுக்கும் இயேசு தேவனை குறித்து அறிந்திருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நித்தியமாய் அவர் முகத்துல, அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் அவரோடு உட்கார்ந்து தேவனை அறிகிற அறிவில அவர் வளர்ந்திருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்டவர், அவர்களுக்குள்ளே அந்த அறிதல் இருக்கிறது, அவர்களுக்குள்ளே அந்த புரிதல் இருக்கிறது, அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது. This is the truth of all truths. எல்லா சத்தியங்களுக்கும் தலையாய சத்தியம். இதன் அடிப்படையில் தான் பரிசுத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் தான் குடும்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் தான் பரிசுத்தம் என்ன? பரிசுத்தம் என்ன? ஒன் ஆஃப் த கைண்ட் அல்லது இன்னொரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்றேன், யூனிக். அதை போல வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் பரிசுத்தத்துக்கு எக்ஸ்பிளனேஷன், மீனிங். அதை போன்ற வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் போலி பைபிள், பரிசுத்த வேதாகமங்கிறோம். ஏன் அது பரிசுத்த வேதாகமம்? எல்லாம் நல்லெண்ணத்தோட இது மாதிரி லட்சக்கணக்கான புஸ்தகம் இருந்தாலும் இது மாதிரி கிடையாது. ஒன் ஆஃப் தட் கைண்ட். அது மட்டும்தான் அது மாதிரி. அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். ஹோலி கம்யூனியன், பரிசுத்த கம்யூனியன்கிறோம். ஏன்? யாரும் பிரெட் வாங்கி சாப்பிட்றது இல்லையா, யாரும் தோசை சுடுறது இல்லையா, இல்லை யாரும் திராட்சை ரசம் எல்லாம் வாங்கி குடிக்க மாட்டீங்களா? எல்லாம் குடிப்பீங்க. ஆனால் இது ஒரு விதமாக தேவனை வெளிப்படுத்துகிறது. வேற எதுவும் இது மாதிரி கிடையாது. அதனால அது பரிசுத்தம். நான் சொல்றேன், இந்த பரிசுத்தம்ங்கிறது அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த அன்பு, அந்த இசைவு, அந்த நடனம், அதான் வேதம் பரிசுத்தம். அதான் பரிசுத்தம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு தேவனா இருக்கிறார், இப்படி ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்கு பரிசுத்தம்னா என்ன? இப்படிப்பட்ட தேவனுக்கு நீங்க மற்றவங்க எல்லாம் போதிக்கிற, நீங்க புரிஞ்சு வச்சுக்கிற இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பரிசுத்தம்னா என்ன? கரெக்டாக இருக்குன்னா புள்ளி வச்சிருக்கணும், இல்லைன்னா புள்ளி வச்சிருக்கணும்.
அப்படி இல்லைன்னா ஒரு பயங்கர கோவம் வரும். வீடுலாம் சுத்தமாக இருக்கணும், டேபிள்லாம் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா அவருக்கு என்ன பண்ணிடும், கோவம் வந்து பரிசுத்தமாக இல்லைங்க. அப்போ அந்த தேவன் பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆயிடுறாங்க. எல்லாமே சரியா செய்யும். சரியா செய்யல நீங்க பர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கீங்கன்னா, ஒருவேளை உங்க வீட்டில் அழுக்கு இருந்துச்சுன்னு நீங்க சுத்தம் பண்ணாங்க, இது இங்க இருக்கிறது ஏப்ப நீ எல்லாம் காலில் இருந்து வீட்டில் தான் இருக்கிற இது கூட துவைக்க மாட்டியா, எப்படி கத்துவீங்க? நீங்க பர்ஃபெக்ஷனிஸ்டா கோபம் வரும். ஆனா இங்க பரிசுத்தம் இங்க ஒரு அழுக்கு இருக்குதுன்னு வைங்களேன், இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பியூட்டி, அந்த அன்பு, அந்த உறவு, அவங்க அதை தொடச்சிருவாங்க. அதை அப்படியே இருந்துட்டு போக மாட்டாங்க. அந்த அழுக்கு அவங்க தொடச்சிருவாங்க. ஏன் துடைக்கிறாங்கன்னா, அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பியூட்டி, அந்த நேச்சர், அந்த அவர்கள் அந்த அழகை ரசிக்கிற அந்த விதம், அந்த அன்பினாலே அவர் பண்றாங்க. இங்க வந்து பரிசுத்தங்கிறது ப்ரெஷர், இங்க அது பிளஷர். இங்கே பண்றாங்க, பண்ணலைன்னா கோவம் வந்துடும் அப்படின்னு பண்றாங்க. இங்கே பிளஷர். எப்ப பார்த்தாலும் நம்ம கரியே சொல்லுவோம், ஐயோ அவனுக்கு ஏதாவது இல்லைன்னா வந்தா நீ திட்டுவான், அது ப்ரெஷர். இங்கே அது என்ன ஆயிடுது, ப்ரெஷர். அந்த அன்பு, அந்த உறவு. நான் வரேன், கல்யாணத்துக்கு குடும்பத்துக்கெல்லாம் வர்றேன், கொஞ்சம் உள்ள வரேன், நான் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வரேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு 4 ஒர்க் இருக்குது. இப்போ பாவம்னா என்ன? கடவுள் இப்படி இப்படி மாத்திட்டீங்க. ஏன் நீங்க கடவுளை இப்படி இருந்த கடவுளை இப்படி மாத்திட்டீங்க. இப்போ பாவம்னா என்னன்னு சொல்லுங்க. இவருக்கு பாவம்னா என்ன? இக்கு வைக்கல, இல்லு வைக்கல, கீழ்ப்படியாமை பாவம். இங்க பாவம்னா என்ன ஆகுது? இவங்களுக்குள்ள அந்த உறவு, அந்த நடனம்னு சொல்றோம் இல்லையா, அந்த அந்த ரிலேஷன்ஷிப், அந்த சிக்கு சிக்கு ஒரு 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 சிக்கு சிக்கு உறவு, அந்த நடனத்துல தாளம் வரல, தப்பா ஆடுற, அவங்களோட சேர்ந்து நீ ஆட முடியல, தப்பா ஆடுற, அவுட் ஆஃப் சிங்க். அவங்களோட சேர்ந்து அந்த டான்ஸ் வரல, அவங்க ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கிறாங்க, இவங்க ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பாவம். என்ன தெரியவா சொல்றேன். இங்க பாவங்கிறது இவர்களுக்கு இருக்கிற அந்த உறவுக்கு பங்கம் விளைவிக்கிறது பாவம். அவர்களோடு சேர்ந்து நானும் அந்த உறவிலே பங்கெடுக்காதது பாவம். அவர்களோடு சேர்ந்து அந்த உறவிலே என்னால் வாழ முடியலைங்கிறது பாவம். அவருடைய உறவை நான் புரிந்து கொள்ள முடியலையே, அந்த கண்ணு மூடி இருக்குதே, அது பாவம். அவர்களோடு சேர்ந்து அந்த ஐக்கியத்துல, அந்த நடனத்துல நான் பங்கெடுக்க முடியல, அது பாவம். மற்றவர்களை மையப்படுத்தி இருக்கிற எந்த உறவுக்கு பங்கம் விளைவித்தாலும் அதற்கு பேர் பாவம் என்று கேட்கிறது. நல்ல கவனிங்க, மற்றவர்களை மையப்படுத்தி இருக்கிற எந்த உறவுக்கு பங்கம் விளைவித்தாலும் அதுக்கு பேரு பாவம். அப்ப இங்கே கீழ்ப்படியாமை பாவமாகிறது. இங்கே இட் இஸ் ரிலேஷன் இஷ்யூ, இது உறவு பிரச்சனை ஆகிறது. இங்கே வந்து பாவங்கிறது கீழ்ப்படியாமை, இங்க வந்து அது ஒரு ரிலேஷனல் இஷ்யூ. பாவங்கிறது ரிலேஷனல் இஷ்யூ. அந்த தேவனோட அந்த ஐக்கியத்துல உன்னால பங்கெடுக்க முடியல, அந்த ஐக்கியத்தை புரிஞ்சு கொள்ள முடியல, தேவனோடு இருக்கிற அந்த நித்திய ஜீவன்ல உன்னால சிங்க் ஆக முடியல, அதனால உனக்கு மனவேதனை வருது, அதனால நீ தனிமையா உணர்ற, அதனால அதை போக்குறதுக்கு நீ என்னென்னமோ பண்ற, அதுதான் பாவம். ஆதியில பாவம்னா என்ன? இந்த உறவு பிரச்சனை, இந்த உறவிலே, இந்த நடனத்திலே உன்னால சிங்க் ஆக முடியல, அதான் பாவம். புரியுதா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால யோவான் 5வது அதிகாரம், யோவான் 5வது அதிகாரம், யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனம் வாசி. யோவான் 5:39. நாம் செய்த எல்லாவற்றையும் வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள். எப்படி
இங்கிலீஷ்ல இது எப்படி வருதுன்னா, நீங்க எல்லாம் பயங்கரமா பைபிள் படிக்கிறீங்களா, அதுலதான் நித்திய ஜீவன் இருக்குதுன்னு நீங்க எல்லாம் பயங்கரமா பைபிள் படிக்கிறீங்க, ஈப்ரோ கிரீக்னு மாத்தி 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 நீங்க பைபிள் படிக்கிறீங்களா, ஆனா அங்க நித்திய ஜீவன் இல்ல. அவைகள் எல்லாம் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் மீ. அவைகள் எல்லாம் என்ன பண்ணுனா, இந்த வேத வாக்கியங்கள் உங்களை என்னிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா நித்திய ஜீவன் அங்கே இல்ல, பைபிள் இல்ல, நித்திய ஜீவன் இயேசுவிடத்திலே இருக்கிறது. அப்ப வேதம் என்ன பண்ணுகிறது, நம்ம இயேசுவிடம் கொண்டு போய் சேர்க்கிறது. நித்திய ஜீவன்கிறது இங்க வசனத்திலே எழுத்துல இல்ல, நித்திய ஜீவன்கிறது அந்த உறவுல இருக்கிறது. இங்க நித்திய ஜீவன்கிறது அந்த உறவுல இருக்கிறது. இந்த கடவுள்கிட்ட நித்திய ஜீவன்கிறது பரலோகம் போறதுல அவர் நித்திய ஜீவனிலே பிரவேசித்தார். இங்க நித்திய ஜீவன்கிறது எங்க இருக்குது, பரலோகம் போறது. எப்படியாவது பாவத்துக்கு தண்டனை தப்பிச்சு பரலோகம் போறதுல நித்திய ஜீவன் இருக்குது. இந்த கடவுளுக்கு நித்திய ஜீவன்கிறது உறவிலே பங்கெடுப்பதிலே இருக்கிறது. இங்க நித்திய ஜீவன் என்ன, பிதா குமாரனை அறிந்து கொண்டது போல நான் அவரை அறிய வேணும். பரிசுத்த ஆவியானவர் குமாரனை அறிந்து கொண்டது போல நான் அவரை அறிய வேண்டும். அதுதான் இங்க நித்திய ஜீவன். இங்க நித்திய ஜீவன் என்ன, இங்க நித்திய ஜீவன்னா நான் எப்படியாவது தண்டனைக்கு தப்பிச்சு இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு பரலோகத்துக்கு போறேன், அதான் இங்க நித்திய ஜீவன். இங்க நித்திய ஜீவன்கிறது இந்த உறவிலே நான் அவர் பிதாவை குமாரன் எப்படி அறிந்திருக்கிறாரோ, அங்க 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல செரிஷ்டு பை ஹிம் அப்படின்னு வருது. செரிஷ்டு பை ஹிம். பிதா வந்து குமாரனால் செரிஷ்டு பை ஹிம். அப்படின்னா செரிஷ்டுனா அதுக்கு பேர் தான் செரிஷ்டு. 1008 டென்ஷன்ல வெளியில இருந்து வந்தாலும் அந்த குழந்தையோட மூஞ்சி பார்த்தோன்னா உச்சாமா, அதுக்கு பேர் தான் செரிஷ்டு. நித்தியமாய் பிதா இந்த குமாரனை அவ்வளவு நேசிச்சதுனால அவர்னாலே அவர் செரிஷ்டு, அவர் அன்பினாலே ஊற்றப்பட்டார். அதுதான் நித்திய ஜீவன். இங்க பிதாவை குமாரன் அறிந்து வைத்திருக்கிறபடி, குமாரனை பிதா அறிந்து வைத்திருக்கிறபடி அறிந்து கொள்றதுதான் நித்திய ஜீவன். இங்க நித்திய ஜீவன்னா தண்டனைக்கு தப்பிச்சு பரவாதுக்கு. இந்த அறிந்து வைத்திருக்குதல் அப்படின்னு, அறிந்து வைத்திருக்கிறதுனா பக்கம் பக்கமா பிதா குமாரனை பத்தி பக்கமா புக்கு படிச்சாரு, அப்படி அறிந்து வைக்கிறது இல்ல. குமாரன் பிதாவை பத்தி புக்கு படிச்சு PhD எல்லாம் வாங்குறது அப்படி கிடையாது. அந்த வார்த்தை ஆதாம் ஏவாளை அறிந்தான். அந்த அறிதல், அந்த வார்த்தை தான் அறிவுங்கிற வார்த்தையா டிரான்ஸ்லேட் பண்ணணும். புரியுதா? அனுப்பிய சொல்லுங்க. அனுப்பி யாராவது கொட்டை இடையோடையும் மண்ணமடை கொட்டி இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பிதா குமாரனை அறிந்திருக்கிறாரே, அந்த அறிந்து அப்படிங்கிற வார்த்தை இந்த வார்த்தையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாளை அறிந்தான். அது என்ன, அது உணர்வு பூர்வமாய் அனுபவபூர்வமாய் அனுபவிச்சு அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த தனிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப், அதுதான் அறிவு. இப்ப பிதா குமாரனை அறிந்திருக்கிறார், குமாரன் பரிசுத்தாவை அறிந்திருக்கிறார், பரிசுத்தாவி பிதாவை அறிந்திருக்கிறார். அதுதான் அவர்கள் அனுபவபூர்வமாய் ஒருவரை ஒருவர் உணர்ந்து, ஒருவரை ஒருவர் அறிந்து, ஒருவரை ஒருவர் லவ் பண்ணி, ஒருவரை ஒருவர் நேசித்து, அந்த அந்த இசைவு, அந்த நடனம், அதுக்கு பேர் தான் பிதா குமாரனை அறிந்திருக்கிறார். இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவிக்குள்ளே இவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்களே, இந்த அறிந்தலிலே அனுபவபூர்வமான அந்த அறிதலிலே பங்கேற்கும்படியாக தான் உங்களை என்னை கூப்பிட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சுவிசேஷம்னா இயேசுநாதர் கல்வாரி சிலுவையில வந்தார், உன்னை நரகத்திலிருந்து தூக்கிட்டாரு, பரலோகத்துக்கு நீ சொந்தக்காரன், அது மட்டும் கிடையாது. சுவிசேஷங்கிறது நீங்க யோசிக்கிறது, இட் இஸ் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், பியாண்ட் அவர் ஸ்வீட்னஸ். அது ரொம்ப அற்புதமானது. சுவிசேஷங்கிறது ஒரு அற்புதமானது. என்ன, இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்குள் இருக்கிற அந்த நித்திய ஜீவன், அந்த உறவிலே பங்கேற்கும்படியாக தேவன் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, அடுத்த வாரம் பார்ப்போம். எனக்கு டைம் ஆச்சு, அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்போ என்னுடைய